வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து கேரளாவுக்கு அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி தொடர்ந்து காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று இன்று மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து இந்த நிகழ்வு பிப்ரவரி 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தாலும் உடனே செயலிழந்து தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வின் நிலையாகவே தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து தொடர்ந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதி தொடர்ந்து அங்கும் இங்குமாக நகர்ந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு பிறகு இலங்கை நோக்கி முன்னேறி வரும். அந்த நிகழ்வும் இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வும் முன்னேறி இரு நிகழ்வும் பிப்ரவரி 20ஆம் தேதி ஒன்று இணைந்து பிப்ரவரி 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தொடர்ந்து இலங்கைக்கு வடக்கு புறம் வரை சென்று மீண்டும் தெற்கே முன்னேறி வந்து செயல் இழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ அல்லது காற்று சுழற்சியாகவோ இலங்கை தர மீது ஏறியோ மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாக இருந்தால் இலங்கை தர மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு பிறகு அதுவரை தமிழகத்தில் வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இன்றும் நாளையும் தமிழகத்தில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. அதிலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் இன்று பிப்ரவரி 13 நாளை பிப்ரவரி 14ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் விதமாக மழை கொடுத்து நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கடல் ஓரங்களில் ஆங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் இந்த கடல் ஓரங்களில் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு, தென் மாவட்ட கடல்களில் மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மேலும் கும்பகோணம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், கடலூர் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மதியத்துக்கு பிறகு மேகம் சூழ்ந்து காணப்படும் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் கடுமையான மேகங்கள் வந்தாலும் கடுமையான மழைப்பொழிவு வருவது போல் மேகங்கள் வந்தாலும் லேசான மழைப்பொழிவு இரு இடங்களில் மட்டுமே மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு கூடுதலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பில்லை. மாவட்டத்தில் ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மாவட்டம் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். இன்று பிப்ரவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு காலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மட்டுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். மதியத்துக்கு பிறகுதான் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கெல்லாம் மேகம் சூழ்ந்து காணப்படும். மாலைக்கு பிறகு ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று பிப்ரவரி 13ஆம் தேதி. நாளை பிப்ரவரி 14ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களும் வெயில் வந்த பிறகு மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவாக மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் படிப்படியாக மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் குளிர் தென் மாவட்டங்களுக்கு வந்துவிடும். அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று பிப்ரவரி 13, 14 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 13, 14ஆம் தேதியை பொறுத்தவரை 15ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 16, 17, 18 தேதிகளில் 19, 20ஆம் தேதி வரை தொடர்ந்து தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை.
இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலவிருக்கும் காற்றுச் சுழற்சி மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை பிப்ரவரி 15ஆம் தேதி தீவிரமடைந்தாலும் உடனே செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தொடர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும். அதேவேளை மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு வர இருக்கு. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து இரு நிகழ்வுகளும் பிப்ரவரி 20ஆம் தேதி ஒன்றிணைந்து பிப்ரவரி 19ஆம் தேதி ஒன்றிணைந்து பிப்ரவரி 20ஆம் தேதி முழுமையாக ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி மேலும் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக சற்று டெல்டா மாவட்டங்களுக்கு நேர் வடக்கே முன்னேறி சென்று மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் தெற்கே திரும்பி வரும் பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும். இந்த நிகழ்வு வடக்கே முன்னேற முடியாமல் தெற்கே ஈர்க்கும். இதன் காரணமாக எல்லா நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது படிப்படியாக செயலிழந்து தொடர்ந்து வளிமண்டல சுழற்சியாக இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறக்கி குமரிக்கண்டல் வழியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி சென்றாலும் வடக்கே உயர் அழுத்தம் வலுவாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் இந்த நிகழ்வு வடக்கே முன்னேற முடியாமல் தெற்கே திரும்பிவிடும். இந்த நிகழ்வு இலங்கையில் தரை மீது காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ இலங்கை தரை மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது. இந்த நிகழ்வால் இலங்கைக்கு பிப்ரவரி 20ஆம் தேதியே கிழக்கே வந்துவிடும் என்பதால் தொடர்ந்து பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து அதிகாலை நேரங்களில் அல்லது மதிய நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைக்கும். மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி வரை தொடர்ந்து தமிழகத்தில் மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நகர்வை பொறுத்து டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அமையும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு நாள்தோறும் லேசான மிதமான மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நாள்தோறும் தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆங்கங்கே லேசான மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வரும், மிக நெருக்கமாக வருமா அல்லது இலங்கைக்கு அப்புறம் கிழக்கு பகுதியே நிலை கொண்டு வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் தெற்கு நோக்கி டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக இல்லாமல் சற்று தொலைவிலேயே இலங்கை தரை மீது ஏறுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்க அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து வட மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு அமையும். ஆனால் வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் மாலை இரவு நேரங்களில் அங்கே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழகம் முழுவதும் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வேளையில் பனிப்பொழிவு பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. தொடர்ந்து கிழக்கு காற்று வருகையின் காரணமாக பனிப்பொழிவு பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. பகல் வெயிலும் சற்று குறைந்தே காணப்படும். மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நகர்வை பொறுத்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி 13, 14, 15 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து வட மாவட்டங்கள் உள்பகுதியிலும் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது, தரைக்காற்று. ஆனால் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும். வங்கக்கடலில் பிப்ரவரி 20ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து தரைக்காற்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. தமிழகம் முழுவதுமே தரைக்காற்று இருந்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்பது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 20, 21, 22 அடுத்த நாட்கள் தொடர்ந்து தரைக்காற்று இருக்கும். உள்பகுதியிலும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் இப்போது காற்றின் வேகத்தை விட பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.